வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் மீன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மீன ராசியோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான். எப்பவுமே மீன ராசிக்காரங்க ஒரு தெளிவான பேச்சு, ஒரு பிரச்சனை வந்தா சமாளிக்கக்கூடிய திறமை எப்பவுமே அவங்க கிட்ட இருக்கும். அது இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு நம்பி இந்த மீனராசிக்காரங்க கிட்ட நம்ம பொறுப்பு கொடுக்கலாங்க. அவங்க கிட்ட நம்பி நம்ம எதை வேணா சொல்லலாம். இப்ப மீனராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசமே வந்து பாத்தீங்கன்னா குழப்பங்கள் உண்டாயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் 7 சனிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தன்னுடைய ராசியில ராகு பகவான். இந்த ராகு பகவான் இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஆசைகளை தூண்ட வைக்கும். இந்த ஆசைகளை தூண்ட வைக்குங்க. ஆடம்பரங்கள் நம்ம தேடி கொடுக்கும். 2வது நமக்கு எது குடுத்தாலும் நமக்கு பத்தாது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது கண்டிப்பா நமக்கு இருக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தெளிவுபடுத்தி, அது நீங்க கரெக்ட்டா கடந்து போயிரணும். இல்ல நமக்கு இதுதான் வரும். இல்ல இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டால், நமக்கு பெரிய விளைவுகள் சந்திச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த 2, 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குழப்பங்கள், தடுமாற்ற பிரச்சனைகள், கவலைகள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு, விரயங்கள், தொழில்ல மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே வந்திருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆசைகள் நம்மள வந்து ஒருத்தருக்கு நீங்க நல்லது பண்ண போனாலும், உங்களுக்கு கெட்டதா வரக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் உருவாகியிருக்கும். அதுக்கு காரணம் உங்க ராசிக்கு ராகு பகவான். அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விரையாதிபதியில வந்து பார்த்தீங்கன்னா சனி. ஏதாவது சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா, தேவையில்லாத வந்து ஒரு செலவுங்க. நீங்க கையில வந்து ஒரு சம்பாரிச்சு ஒரு 10 ரூவா வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து வேற ஏதாவது நீங்க வாங்கணும்னு சொல்லி நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு கொண்டு போய் விரயம் பண்ணியிருக்கும். உங்க ராசியில 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால, அந்த குரு பகவான் கல்வி நிலையத்த, அதாவது கல்வி சார்ந்த விஷயங்கள உயர்த்த வேண்டும். அதாவது நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க. கல்வியில நான் இந்த ஸ்கூல்ல இருந்து மத்த ஸ்கூலுக்கு போகணும். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்வியெல்லாம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருக்கும். ஆனா, இப்ப 2ஆம் இடத்துல குரு வரனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து கல்வியில நல்ல மாற்றங்கள் வரும். நல்ல மதிப்பெண்கள் தேடிக் குடுக்குங்க. உங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவு கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கேது பகவான். இந்த 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இல்ல உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில தொந்தரவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் ஆஞ்சநேயரை கும்பிட்டு, நல்ல வழிபாடுகள் பண்ணுங்க. அதே மாரி சனிக்கிழமை அன்னைக்கு தானங்கள் பண்ணுங்க, தர்மங்கள் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு வந்து எள்ளு தீபங்கள் இது மாரி ஏத்துங்க. அப்படி ஏத்தும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான். 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறனால என்ன ஆகும்னா, தொழில்ல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா தொழில் ஆரம்பிச்சு, மறுபடியும் இருக்கிற தொழில விட இன்னும் அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது இடம் மாத்தலாம். அப்படின்னா, அத முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த பீரியட் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆசைகள தூண்ட வைக்கும். இங்க இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாமா? இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? இல்ல யாராவது நம்ம வந்து பார்ட்னர் ஏதாவது சார்ந்து நம்ம பண்ணலாமா? இல்ல புதுசா ஏதாவது பார்ட்னர் ஏதாவது ஜாயின் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும். அது மெயினா வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில் பண்ணும்போதும் சரி, உங்க கூட வேலை செய்றவங்க கிட்ட நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு அனுபவத்த கத்துக் குடுக்கும். இப்ப அந்த அனுபவம் எப்படிங்கிறது யாருன்னா, நம்மளுடைய கேரக்டர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சொந்த பந்தம்னா என்ன? உறவினர்கள்னா என்ன? தொழில்னா என்ன? குடும்பம்னா என்ன? யாரு நம்பலாம்? யாரு நம்பக்கூடாது? யாரு நல்லவங்க? யாரு கெட்டவங்க? அப்படின்னு நமக்கு ஒரு அடையாளம் காமிக்கக்கூடிய ஒரு இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால, ஒரு அனுபவத்த கண்டிப்பா கத்துக் குடுக்கும். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும். அது இல்லாம ஏதாவது வந்து சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணுங்க. சுப விரயங்கள் என்னதுங்க? ஒரு வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டலாம். இடம் வாங்கலாம். தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் ஆரம்பிச்சாலும் ரொம்ப அதிக முதலீடு போட்டு நீங்க ஆரம்பிக்க வேண்டாம். திருமணம் நடக்காதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது கைக்கூடி வரும். இந்த திருமணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த 7 சனியில, விரய சனியில நீங்க கண்டிப்பா ஏதாவது சுப விரயங்கள் நீங்க பண்ணலாம். இப்படி நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும்போது, ஹாஸ்பிட்டல் செலவு முடிஞ்ச அளவுக்கு வராதுங்க. அதே மாரி உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. வண்டி வாகனத்துல போகும்போது கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தொழில்ல வந்து உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட, தொழில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு திடீர்னு ஒரு யோகத்த குடுத்து, கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல
சூரிய பகவான் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல வர்றதுனால தொழில திடீர் மாற்றங்கள் எதிர்பாராத விதத்துல ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும். அது நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாதிக்குங்கிறது இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு 3 மாசம் 5 மாசம் வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அபார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் சொல்றது ஆசை காமிச்சு மோசம் பண்ணும். அதே மாதிரி முருகனோட வழிபாடுகள் கட்டாயம் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போகணும். நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. 2வது வந்து ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து, சப்போர்ட், கொடுக்கல் வாங்கல் இது இருக்கக்கூடாதுங்க. கடன் தொல்லைகள் நம்ம கடன் வாங்கி ரொம்ப ஆடம்பரங்களா நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கடன் வாங்கிட்டீங்கன்னா கடன் கட்டவே முடியாது. அதனால கொஞ்சம் எது பண்ணாலும் யோசிச்சு நிதானமா நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய செல்வங்கள் கண்டிப்பா உயர முடியும். நீங்க இந்த மீன ராசி பொறுத்தளவு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு நீங்க பொறுமையா இருந்து நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அது நடக்கும். நீங்க அவசரப்பட்டு நமக்கு தான் எல்லாமே தெரியும். நம்ம போற வழிதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகும்போது அது உங்களுக்கே வந்து வினையா வந்து மாறிடும். இது எடுத்து கவுத்துன இது இல்லாம யோசிச்சு நீங்க பொறுமையா நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தந்தை வகை உறவினர்களா இருக்கட்டும், தாய் வகை உறவினர்களாகட்டும், அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்தணும். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போற ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு போனா கூட, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட நடக்காம இருந்திருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகாம இருக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாமா? அப்படிங்கிறது நமக்கு தோண ஆரம்பிக்கும். பட் இதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்களோ, நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அது நல்லதாவே நடக்கும். அதனால இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு அற்புத பலன்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். நம்ம என்னதான் வந்து கிரகநிலைகள் கோச்சாரப்படி நம்ம பார்த்திருந்தாலும், நம்மளுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே, கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 7 சனி நடக்குது. இந்த 7 சனி வந்தாவே நமக்கு வந்து பெரிய சனியோட பாதிப்பு நமக்கு அதிகமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமலே பயம் வரும். அந்த பயத்த வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வந்து இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நம்ம நல்லது பண்ணும்போது, கண்டிப்பா நல்லதுங்கிறது பண்ணும். ஆடம்பரங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துட்டாவே, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுங்கிறது அமையும். வண்டி வாகனத்துல போகும்போது, முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரத்துல நீங்க டிராவல் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே, உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காதுன்னு முடிஞ்ச அளவுக்கு இந்த நண்பர்களோட சேர்க்கை, இல்ல மத்தவங்கள நம்பி இருக்கிறதோ, இல்ல மத்தவங்கள சார்ந்து இருக்கிறதோ, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 சனியில என்ன ஆகும்னா, நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்பி போறீங்களோ, அவங்க உங்களை ஏமாத்தக்கூடிய சில நம்பிக்கைங்கிறது இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிரும். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் கிரகணங்கள் கோச்சாரப்படி பார்த்தாலுமே, 7 சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே, நம்ம சுயஜாதகம் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு இருந்தாவே, உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, உங்க ஜாதகத்த பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் ஏதாவது பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு, ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.